ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இந்த ஒரு வேலையை செய்யாததுனால காலையில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணுமா இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நைட் vlog ரொட்டீனோடனா சேர்த்து காலையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிற பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கல்லை தான் வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி சண்டே மார்க்கெட் போயிருந்தேன். வரும்போது இந்த கல்லை வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்க்குறக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வேக வச்சு கொடுத்தேன். சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட்காக மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அவர் வந்ததையும் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து அவருக்கு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சதுன்னா பார்த்துக்கங்களேன். இன்றைக்கி வெஷல் வாஷிங் இன்னும் பண்ணலை. ஈவினிங் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு எல்லாம் அப்படி அப்படியே சிங்குக்குள்ளே கிடக்குது. எல்லாமே இதுக்கப்புறம் தான் விளக்கணும். அப்படியே குக்கிங் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு அப்படியே பாத்திரத்தையும் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பீட்ரூட் சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவு பிசைறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்களா. நைட்டு நம்ம எந்த வேலையை செய்யாதனால காலையில் நம்ம நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போகிறோம் தெரியுங்களா. இந்த கிச்சன் க்ளீனிங் தாங்க. கிச்சனை நைட்டே க்ளீன் பண்ணி வைக்காமல் விட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லாத்துக்குமே டே ஸ்டார்ட் ஆகிறது என்னவோ இந்த கிச்சனில் தான். நம்மளுக்கெல்லாம் ஒரு எழுதப்படாத விதி என்ன தெரியுங்களா. நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தூங்கணும். அதே போல் காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு அந்த கிச்சனுக்கு போய் நின்றணும். இது நம்மளுக்கு எழுதப்படாத விதி. அப்போ நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிறது கிச்சனில் தான். அப்படிங்கும்போது அந்த கிச்சன் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா தான் அந்த டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு சரி காலையில் எந்திரிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு புக்கு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில் அந்த கிச்சனை பார்க்கும்போது வரும் பாருங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தலைவலி. அது எங்கிருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கே தெரியாதோ அவ்வளோ டென்ஷனாகவும் அவ்வளோ கோபமும் வரும். இது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நைட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இருந்தோம் அப்படின்னா அந்த கிச்சனை கண்டிப்பாக நம்மளால் க்ளீன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒரு சாக்கு புக் நம்மளுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணுறதுனால காலையில் எந்திரிச்சு வந்ததுமே மூட் ஆஃப் ஆயிரும். அதனால் எத்தனை பிரச்சனைகள் கோவம் வரும், டென்ஷன் ஆகும், எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஒன்றா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு குக்கிங் பண்ணவே நம்ம ஒரு சில க்ளீனிங் வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வணங்குறதுக்கு போட்டுட்டேன். சட்னிக்காக வெங்காயம் வணங்குறதுக்கு போட்டு அது வணங்குறதுக்குள்ளே நம்ம அந்த கூடையில் இருக்கிற பாத்திரத்துங்களை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வணங்கிருச்சு அப்படின்னா அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்தது நான் பீட்ரூட் எல்லாமே துருவணும். ஸோ அதுக்கு அடுத்தது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம குக்கிங் பண்ணவே பாதி க்ளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிச்சனில் நம்ம தனியாக நின்று க்ளீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையே இருக்காது. ஸோ அதனால் இதையுமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்து வீட்டில் இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை, பல்லி, எறும்பு இதுங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா. இந்த கிச்சனில் நம்ம அப்படி இப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணாமல் வெஷல் வாஷிங் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போகிறதுனால அதுலேருந்து வர்ற ஸ்மெல் அதை அப்படியே கவர்ந்து இழுத்துட்டு வந்துடுது. நம்ம குக்கிங் எப்படி நம்ம குட்டீஸுங்களே நம்ம ஹஸ்பண்டையும் கவர்ந்து இழுத்துட்டு வந்துடுதோ அதே போல் அவங்களையும் கவர்ந்து இழுத்துட்டு வந்துடுது. ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த தொல்லைங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது. அப்படி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நைட் அவங்க 3 பேர் சேர்ந்து செம்மையாக பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனை என்னவோ நம்மளுக்கு தான் சேரும். உண்மையாக இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி அப்புறம் இந்த பல்லினால் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலாகவும் இருக்கும். அதே போல் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில்
அது இன்னுமே பிரச்சனை தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து இந்த கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்து தூங்குங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பீட்ரூட் வந்து வணங்குறதுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே சைட் பை சைட் பாத்திரம் விளக்கிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்திரம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு கல்லை போட்டு போய் கொடுத்துருந்தேன். இப்போ அவருக்கு வந்து அப்படியே காஃபியுமே போட்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை ஆடுறதுக்குள்ளே மீதி இருக்கிற பாத்திரத்துங்களையும் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிச்சு சரிக்கு நான் வந்து காலையில் எந்திரிச்சதையும் வேலையாக நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் காலையில் எந்திரிச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு அந்த லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால இன்னுமே டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகாதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மொத்த கோவத்தையும் கொண்டு போய் நம்ம குழந்தைங்க மேலேயும் நம்ம ஹஸ்பண்ட் மேலேயும் காட்டுவோம். அவங்க ஏன் இவ சம்மந்தமே இல்லாமல் கத்துறா, ஏன் இவ தேவையே இல்லாமல் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாமல் நம்ம மேலேயும் கோவப்பட முடியாமல் அவங்க அப்படி இருப்பாங்க. அந்த டே ஸ்டார்ட் ஆகிறது ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த நாளே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. அப்படியே வந்து நம்ம இந்த பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம். அதே போல் இது ஒரு சூப்பரான டிப். இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காயை நம்ம உடச்சிட்டு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும் தெரியுங்களா, நான் அந்த குடுமி இல்லாதது தான். அந்த தேங்காய் துருவாமல் இந்த தேங்காய் முதல்ல திருவிடுங்க, குடுமி இருக்கிற தேங்காயை. ஏன்னா இதுதான் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மூடி வந்து கெட்டு போகாது. இந்த குடுமி இருக்கிற மூடி தான் சீக்கிரமாக கெட்டு போகும். இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அதே போல் இந்த பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அது கூட 2 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவை மிளகா, அதை போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கி விட்ருங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுலேயே எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட்டு நல்லா வணக்கிங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு புளி, உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா வந்து சட்னி வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து இறக்கி தாளித்து ஊற்றினீங்கன்னா சும்மா சூப்பராக நல்லா காரசாரமான சட்னி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிரும். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் நம்ம வீட்டோட ஹார்ட் மாதிரி. அது எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலையே இருக்குது. நம்ம டே ஸ்டார்ட் ஆகிறதும் அது பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த கிச்சன் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்குது தெரியுங்களா. நிறைய பாசிட்டிவான விஷயம். காலையில் எழுந்திரிச்சதையும் கிச்சன் க்ளீனாக இருக்கும் போது அப்படியே வந்து பார்த்து நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாங்கிற அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். அதே போல் சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணும்போது சாப்பாட்டோட ருசியும் சேர்ந்து கூடும். இதே நம்ம அவதியாக குக்கிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒன்று உப்பு போட்டு போடாமல் காரம் அதிகமாக போட்டு காரம் கம்மியாக போட்டு இப்படிங்கிற மாதிரி சமையல்லையும் சேர்ந்து நம்ம சொதப்பறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுங்க. கடைசி ஒரு டிப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுங்களா, இவ்வளோ விஷயமும் இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், பேசாமல் நைட்டே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ யோசித்து என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த நைட்டே அது இருந்துச்சுன்னா தான் கிச்சன் மொத்தமும் க்ளீன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறத விட நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி அதை பார்க்கும்போது 2 கண்ணு பத்தாதியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். நம்மளுக்கு இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் என்ன தெரியுங்களா, நம்மளே எல்லா வேலையும் செய்கிறோம், நம்மளே இதெல்லாம் பண்ணணும், நம்மளே இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான், நீங்கள் அப்படி அழுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 2-3 நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செய்யாத விடு பரவாயில்ல, இன்னொரு நாள் நாளைக்கு எந்திரிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, நான் இதை செஞ்சு வச்சுட்டு தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே சண்டைக்கு நின்று
நீங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு தான் படுத்து தூங்குவீங்க. அவ்வளோ வந்து பழகிக்கும். அதே போல் பிடிச்சிரும். பழகிக்குங்கிறத விட உங்களுக்கு பிடிச்சிரும். நைட் வந்து அந்த கிச்சன் க்ளீனாக இருக்கிறத பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து ரிலாக்ஸாக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே பிடிச்சிரும். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த கிச்சனை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கினேன், அதனால் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கிடையாது. நானும் ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு கோவப்படுறேன்னு தெரியாது, ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு தெரியாது. குழந்தைங்க மேலே கோவப்படுவேன், ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுவேன், எல்லார்த்து மேலேயும் கோவப்படுவேன். ஆனால் வந்து அந்த கிச்சனை க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே கிடையாது. இதனால தான் நான் இவ்வளோ கோவப்படுறேன்னு. ஆனால் என்றைக்கு வந்து நைட் ரொட்டீன் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சனோ அந்த அன்னையிலேருந்து காலையில் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு வேலைங்களையுமே நான் செஞ்சு முடிப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குறதுனால நம்மளுக்கு ஹெல்த் பிரச்சனை கிடையாது, டென்ஷன் ஆக வேண்டியது கிடையாது. அதாவது குக்கிங்லேயுமே ஒரு ருசி தன்னை போல் கூடி வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ என்னுடைய விலாக் ரொட்டீனை அப்படியே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இடையில சாப்பாடு செய்யவே நான் நிறைய டைம் பாத்திரத்தை விளக்கியிருப்பேன். இன்றைக்கி மட்டும் குக்கிங் செய்யறதுக்குள்ளே, இந்த சட்னியும் சப்பாத்தியும் செய்யறதுக்குள்ளே 3 டைம் நான் வந்து வெஷல் வாஷிங் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாக தான் இருக்குது, அப்புறம் விளக்கிக்கலாம், நான் 2 பாத்திரம் தானே இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு விளக்கிக்கலாம், மதியம் விளக்கிக்கலாம் இப்படின்னு வைக்காமல், பாத்திரம் இருக்கா அதை இப்போவே விளக்கிடணும்னு சொல்லிட்டு விளக்கிட்டீங்க அப்படின்னாவே சிங்கில் பாத்திரம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து கம்மியாக தானே இருக்குது, நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுற டவலு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நார் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. எல்லாமே காஞ்சிருக்கும், எல்லாமே நீட்டாக இருக்கும். காலையில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். நம்ம வந்து புதுசாக நிறைய டிஷ் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ஹாப்பினஸ்க்காகவாவது கிச்சனை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. அதாவது இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கும்போது காலையில் இருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். சரிங்களா? இத்தனோடு கூட நம்ம டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் குறைஞ்சது ஒரு 10-15 தடவையாவது கிச்சனை க்ளீன் பண்ணிடுங்க, நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணிடுங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் எத்தனை தடவை சொன்னேன் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ண முடிஞ்சால் கவுண்ட் பண்ணி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இதை கவுண்ட் பண்ணி கரெக்டாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதனால் இவ்வளோ பிரச்சனையை நீயும் சந்திக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நைட் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணாமல் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். கிச்சனை எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.